நேத்து தாங்க சந்தோஷமா வந்து சொன்னேன் கீரை சூப்பரா நல்லபடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல நம்ம கஷ்டப்பட்ட மொத்தமே வந்து போச்சு சம மழைங்க அடுத்த நாளே சரி மழை நின்ன அப்புறம் கீரை எப்படி இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலான்னு போனா நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு கீரை மண்ணோட வந்து கடிச்சிக்கிச்சு இது கண்டிப்பா இந்த கீரையை மறுபடியும் கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம் இருந்தாலும் நம்ம இதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியே எடுத்து விட்டா பாதி கீரையாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து ஒரு வேலையை வந்து தொடங்கிட்டேன் முட்டைக்கீரை அதாவது நம்ம புடிங்கிட்டு இருந்தோம் இல்லையா அந்த கீரையாவது பாதி வந்து நம்மளால எடுத்துட்டு வந்துட முடியும் ஆனா நேத்து விதைச்ச கீரை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முளைக்க கூட தொடங்கல அந்த கீரை கண்டிப்பா வந்து வராது ஃபுல்லா போயிடும் அதே போல முளைச்ச கீரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 நாள் கீரை வந்து இருந்துச்சு அந்த கீரையும் வரதுக்கான வாய்ப்பு வந்து இல்ல ஏன்னா இதோட வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கறனால கண்டிப்பா இதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டோட்டலா எல்லா கீரையுமே வந்து பாத்தீங்கன்னா போச்சு விதைச்ச கீரை முளைச்ச கீரை புடுங்க வேண்டிய கீரைன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போயிடுச்சு எவ்வளவு நடந்தோம் சின்ன சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிலால பூமி காஞ்சி செடி கொடின்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி இருந்துச்சு தண்ணி இல்லாம இப்ப பயிர் நல்லா வரும் அதே போல முக்கியமா ஆடு மாடுக்கு நல்லா புல்லு வரும் முக்கியமா விவசாயியோட வேதனை வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிலால கொஞ்சம் வரும் எந்த பயிருமே நல்லா வராம இருந்துச்சுங்க இனிமேல எந்த பயிர் வச்சாலும் ஒரு அளவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரும் அதுதான் ஒரு சின்ன சந்தோஷம் சேர்ந்து சொல்லிட்டு எல்லா தண்ணியுமே கால்வா வாங்கி வந்து வெட்டி விட வந்து தொடங்கிட்டேன் ஒரு 2 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீரையை நம்ம புடுங்கி யாருக்குமே தர முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான மழை பெஞ்சிருக்கனால பட்டம் பட்டமா தண்ணி நிக்குது நம்ம கீரையை புடுங்கி கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு அழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கனால நம்ம 2 நாள் கீரையில வந்து கையே வைக்க முடியாது இப்ப நம்ம இந்த தண்ணி எல்லாமே எடுத்து விட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்க கீரை பாதி கீரை வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் அந்த 2 நாள் கழிச்சு நல்லா வர கீரையை மட்டும் தான் நம்ம புடுங்கி எடுக்க முடியும் ஆனா நான் நேற்று வீடியோல கீரை புடுங்க சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன் முடிஞ்ச அளவு கீரையை வந்து நம்ம சீக்கிரமா புடுங்கி எடுக்கணும் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு வெயில் அதிகமா அடிக்கிறதுனால எப்ப வேணாலும் மழை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆனா மறுநாளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கல கால்வாய் எல்லாம் பொழந்துட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே விழுந்து வரணும் தான் மிச்சம் சரி கீரையை மட்டும் காட்டுறேனே அந்த நெல் பயிர் இருந்துச்சு இல்லையா அதுவும் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலை வந்து சதுரமா வந்து தண்ணியில அப்படியே படுத்துக்குச்சு அடிச்ச மலையில உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா நான் பிரித்வி பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் விவசாயம் எடுத்தாலே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற தாழ்வு ரெண்டுமே இருக்கும் சரி அடுத்த முறை கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும் நாளைக்கு கீரை எப்படி தெளிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போறேன் நண்பா நன்றி அடுத்த வீடியோல பார்ப்போம்